வராகி தாயே போற்றி போற்றி. அன்பு குழந்தையே, இப்போதே என்னுடைய பதிவை கேட்க வந்து விட்டாய். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லாமல் மனநிறைவான வாழ்க்கையை தரப்போகிறேன். நீ யாரையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என நம்பி நம்பி காத்திருக்க வேண்டாம். ஏமாந்து போகவும் வேண்டாம். ஒவ்வொருவரும் காலத்தின் கட்டாயத்தால் மாறக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒருவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்து துரோகமே செய்தாலும் கூட அதையும் பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பொறுமையோடு நீ இருந்துதான் ஆக வேண்டும் என் செல்லமே. ஏனெனில் உன்னால் எந்த மனிதர்களையும் மாற்ற முடியாது என்பது தெளிவான விஷயம்தானே. அப்படி இருக்கும்போது யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற்போல நீ நடக்க கற்றுக்கொள். இந்த வராகி தாய் உன் கவலைகளையும் துன்பங்களையும் நோய்களையும் அனைத்தையும் துரத்தி அடித்து நலமான சந்தோஷமான மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது எந்த கலக்கமும் வேண்டாம் என் செல்லமே. வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு சோகத்தையும் கவலைகளையும் உள்ளுக்குள் வைத்திருந்தாலும் அழுகையை வெளிப்படுத்தாமல் புன்னகையோடு இருக்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி தருகிறேன். இதுவரையிலும் உன் வாழ்வில் நிறைய போராடி விட்டாய். நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய். எங்கே விடிவு காலமே வராமல் போய்விடுமோ என நீ கவலைப்பட்டதால தான் உனக்கான முடிவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக ஓடி வந்தேன். நிச்சயமாக நீயே அதிசயப்படத்தக்க வகையில் நான் உன்னுடனேயே இருந்து முன்னேற்றத்தை கொடுப்பேன். உன் எண்ணப்படியே உன் வாழ்வில் நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். இன்னும் இன்னும் உனக்கான நல்லதை நடத்தி தர இந்த வராகி நான் இருப்பேன் என் செல்லமே. உன்னுடனேயே இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாய் செய்து தரப்போகிறேன். யார் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் நீ ஒருபோதும் உன் இயல்பை மாற்றிக்கொள்ளாதே. எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நேர்மையான பிள்ளையாக இரு. என் திருநாமத்தை உச்சரித்து உன் மனதை தூய்மையாக வைத்து கொள்ளும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவரையிலும் நடந்து முடிந்து போனதை நினைத்து வருத்தப்படாதே. இனி வரப்போவதை நினைத்து கவலைப்படாதே. நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்ததான் என்பதை புரிந்துகொள். உனக்கு வருகிற சோதனைகள் அனைத்தும் உன்னை சாதிக்க வைப்பதற்காகவே நான் செய்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு சோதனைகளை நினைத்து சோர்ந்து போகாமல் மன வலிமையோடு எதிர்கொள்ள பழகு. உனக்கு நிழலாக இருந்து உன்னை வழிநடத்தும் தாயாக நான் இருக்கும்போது உனக்கென்ன கவலை? என்னை நீ வழிபட ஆரம்பித்த நாளிலிருந்தே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை அறியாமல் நீ எங்கே போய் என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய்? நான் உன்னுடனே தான் இருக்கிறேன். இப்போது கூட என்னுடைய வாக்கை நம்பிக்கையோடு கேட்கும் பட்சத்தில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது என யோசிக்காதே. முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை என்பதை புரிந்துகொள். நம்மால் இது முடியுமா என்ற அவநம்பிக்கையும் உனக்கு வரவே வேண்டாம். நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அனைத்தும் சிறப்பானதாக நடக்கும் என் செல்லமே. மற்றவர்களை பற்றி அவர்கள் தப்பானவர், தவறானவர், அவர் அப்படி இவர் இப்படி என நீ எதிர்மறையாக யோசிக்கும்போது அது நிச்சயமாக உன் மனதையும் பிரதிபலிப்பையும் மாற்றக்கூடியதாக ஆகிவிடும். மொத்தத்தில் இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீ அதை பார்க்கும் பார்வை ஒரே மாதிரியாக இருக்கும்படி பார்த்துக்கொள். உலகத்தை நீ எந்த நிறத்தில் பார்க்கிறாயோ அந்த நிறம்தான் உன் மனதின் அமைதியாக மாறிவிடும். யாரோ உன்னிடம் தவறாக நடந்து கொள்ளாலும் யாராவது உனக்கு கெட்டது செய்தாலும் கூட அவர்களை பற்றி நீ குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கான செயல்களுக்கு உரிய தண்டனையை அவர்கள் கர்மாவின் மூலமாக பெறுவார்கள். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் உனக்கான நல்லதை தரும் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இரு. உன் மனதில் உள்ள எல்லா கஷ்டங்களும் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும்படியும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. எந்த முடிவை எடுத்தாலும் என்னை நம்பி எடுக்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு துணையாக இனி எப்போதும் நான் இருப்பேன். இந்த நொடி முதல் உன் வாழ்வில் மாற்றமும் முன்னேற்றமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கப் போகிறது. நீ ஜெயிக்கக்கூடாது, நன்றாக வாழக்கூடாது,
முன்னேற்றமே அடையக்கூடாது என நினைத்து உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் சதி வேலைகளை செய்கிறார்கள். இது எதுவுமே தெரியாமல் வாழ்க்கையை நீ அப்பாவியாக அது போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறோம், ஏன் கஷ்டப்படுகிறோம் என கூட தெரியாமல் அறியாமையால் வெளுத்ததெல்லாம் பால் என நம்பிக்கொண்டு வாழும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதுகளை இந்த வராகி தாய் செய்து தருகிறேன். தெளிந்த மனதோடு இருக்கக்கூடிய நீ குழம்பவோ தடுமாறவோ வேண்டாம். எதிர்காலத்தை பற்றிய பயமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன் நிலைமை என்னாகுமோ என்கிற அந்த வருத்தத்தை உனக்குள் இருந்து போக்கி உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன். அனைத்தையும் சீர்தூக்கி நிறுத்துவேன். உன் வீட்டிற்கே வந்து குடிபுகுந்து கம்பீரமாய் உட்காரப் போகிறேன். எப்போதும் என்னை நம்பு. நான் சொன்ன வாக்கெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன்னால் காப்பாற்ற முடியாத ரகசியத்தை அடுத்தவனிடம் சொல்லிவிட்டு அவன் காப்பாற்றுவான் என நினைப்பது சரியாக இருக்காது. என் அருளும் ஆசியும் பெற்ற அன்பு குழந்தையான நீ என்னையே கதியென நம்பி வாழும்போது இந்த அழுகையோ மனக்குழப்பமோ உனக்கு வேண்டாம். உன் வாழ்வில் நான் சில ஏமாற்றங்களை தருகிறேன் என்றால் அதில் உனக்கு ஏதோ ஒரு நல்ல இது உள்ளது, நன்மை நடக்கப் போகிறது என்பதை புரிந்துகொள். நிச்சயமாக நீ நிலையான நிம்மதியை பெறுவாய். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை புரிந்துகொள். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன்னை நீயே சரி செய்து கொள்ள தயாராகிவிட்டால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்வில் சில மாற்றங்களை உண்டாக்க இந்த வராகி தாய் காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நீ செய்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன் வீட்டில் ஒரு மழலை சத்தமும் கேட்கப் போகிறது. இத்தனை நாளாக நாம் ஆசைப்படுவதும் வேண்டுவதும் பிரார்த்திப்பதும் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என மனம் தளராதே என் செல்லமே. இந்த முறை நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரும். நீ எப்போதும் போல என்னை சிரத்தையோடும் பக்தியோடும் வழிபட்டு வந்தாலே போதும். உனக்கான எல்லாவற்றையும் நான் கொடுத்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ வைப்பேன். எதிர்மறை எண்ணங்களே இல்லாமல் எல்லாவற்றையும் நேர்மறையாக நீ பார்க்க முயற்சி செய்யும்போது அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடித்து கொடுப்பேன். நீ நல்வழியில் செல்லும்போது யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. யார் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் கூட உண்மை என்னவென ஒரு நாள் வெளிப்பட்டுதானே தீரும். அதனால் ஒருபோதும் யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டு கொள்ளாதே. உனக்கான மாற்றங்களை உன் வாழ்வில் தருவதற்காக இந்த வராகி தயாராக இருக்கிறேன். எப்போதும் யாரை பற்றியும் எந்த உண்மையையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அவர்களை குறை சொல்லுவதோ, அவர்களிடம் சண்டை போடுவதோ, கோபப்படுவதோ, அவர்களிடம் குற்றம் காண்பதோ வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ புன்னகைத்த நாளை விட கண்ணீர் விட்ட நாட்கள் தான் அதிகம் என்பது எனக்கு தெரியும். எத்தனையோ ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் அது எதுவுமே பெரிதாக நிறைவேறாமல் கண்ணீரோடும் கவலையோடும் துன்பத்தோடும் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருவதை அறிந்தவளாக இருப்பதால் தான் இப்போதே உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்வில் மகிழ்ச்சியை தருவதற்காக ஓடோடி வந்தேன்.